அங்கேயே பட்டுடுச்சா? வேணா என்ன அரெஸ்ட் பண்ணினா விளைவுகள் விபரீதமா இருக்கும். அதனால தான் உன்னை எஸ்கேப் பண்ணி விடுறேன். எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சார். அண்டர்ஸ்டாண்டிங்கா? இது அப்பே பண்ணிருக்கலாமே. சும்மாவே பண்ணோம்னா சுண்ணாம்பு தடவை அனுப்பிட மாட்டீங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டணும் சார். அப்பதானே லம்பா பிடிக்க முடியும். எவ்வளோ எவ்வளோ புரியலையே. இது ஃபோன் பண்ணுங்க, புரியும். பார்த்தேன். இப்ப இவன் என்ன பண்றான்னா, வெளிநாட்டுக்கு குழந்தைகளை தத்து கொடுக்குறாங்கிற பேர்ல அதுங்களை வெட்டி கூறு போட்டு பாட்டு பாட்டா விக்கிறான் சார் அவன். நான் லைசன்ஸ் ஹோல்டரு. அந்த சாந்தமூர்த்தி நாயை நான் தான் சுட்டு தள்ளுவேன். பெரிய ஆளியா நீ? இது எதுக்கு? எவிடன்ஸ். நாகராஜ் உன்னை கொன்னதுக்கு. நெகோசியேஷன் சொல்லி வர சொன்ன. ரவுடிகளுக்கும் எனக்குமான ஒரே நெகோசியேஷன் உடனே தீர்த்து கட்டுறதா, கொஞ்சம் விட்டு தீர்த்து கட்டுறதாங்கிறதா. எல்லாம் விட்டுடு. பணம், ப்ராப்பர்ட்டி என்ன வேணாலும் தர. குழந்தைங்களை குடும்பப்படுத்தினா அது கடவுளா இருந்தாலும் நான் கொலை பண்ணுவேன். சொல்லு. சொல்ல மாட்டேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். யார்? மர்சி இன்ஃபோடெக்ங்க கால் சென்டர்ல எக்ஸிகியூட்டிவா இருக்கு. ஆமா ஆமா. இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ற? வாக் முடிச்சு கேப்ல வந்து டிரைவர் ஃபுல்லா குழி பயந்து போய் ஹாஸ்டல் குறுக்கு வழியில போனேன். அப்பதான் நீங்க மர்டர் பண்றத பார்த்தேன். பார்க்கல. போய் சொல்லு. துப்பாக்கில உன் கை ரேகை தான் இருக்கு. இங்க வா. வாங்குறேன் இல்ல, இதுல போடு. இந்த கொலையை நீ தான் பண்ணேன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். போ, தப்பிச்சு ஓடி போயிடு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? இங்க ராயபுரம் பிரிட்ஜ் மேல ஒரு டெட் பாடி இருக்குது.
யாரோ மர்டர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து ரவுத்ரன். Yeah, I'll be there shortly. அந்த பிரிட்ஜ் தான். வெப்பன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். மெர்சி மெர்சி இந்த டேப்லெட் போட்டுக்கோ. ராயபுரம் அருகே உள்ள ஒரு பழுதடைந்த பாலத்தில் நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? நோ ஐம் ஓகே. கைப்பற்றிய போலீசார் சாந்தமூர்த்தி கொலையில கிடைச்சிருக்க முக்கியமான எவிடன்ஸ் இந்த வாய்ஸ் ரெக்கார்டர். உங்க சந்தேகம்லாம் அப்புறம். இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையை நாகராஜ் எக்ஸ்போர்ட்ஸ் ஓனர் மிஸ்டர் நாகராஜ் தான் பண்ணியிருப்பாருன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவருடைய தலைமறைவு எங்களுடைய சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. கூடிய விரைவில் குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிப்போம். பாவி, you are a criminal, you devil. என்ன நான் தான் கொலை செஞ்சேன்னு காட்டி கொடுக்க போறியா? சொன்ன கொன்னுடுவேன். வேணாம். Be careful. உங்க சந்தேகம்லாம் அப்புறம். முதல்ல எங்க சந்தேகம் தீரட்டும். டாக்டர், நான் பிருந்தா. மிக விரைவில் கொலையாளியான நாகராஜை நிச்சயம் கண்டுபிடிப்போம். நல்ல டெம்பரேச்சர் இருக்கு டாக்டர். நீங்க வீட்டுக்கு போகும்போது அப்படியே இங்க வந்து பார்த்துட்டு போக முடியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவுத்ரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதால் குற்றவாளி விரைவில் பிடி. நோ. அப்படிலாம் கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது. வெட்டிடுவாங்க சென்சார்ல. ராயபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் நாகராஜ், வயது 68. சரி 16. அவர் கடந்த சில நாட்களாக தலைமறைவாகி இருப்பதால் போலீசாரின் சந்தேகம் ஊர்ஜிதமாகிறது. சாந்தமூர்த்தியை நாகராஜ் தான் கொலை பண்ணாங்கிறதுக்கு சான்ஸே இல்லையா? எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரா இல்ல 3 பேரா சார்? வாட் யூ மீன்? மீனோ கருவாடோ எதை வித்தாலும் அதுல உங்க 3 பேருக்கு ஈக்குவல் பங்கு உண்டுன்னு மார்க்கெட்ல பேசிக்கிறாங்களே சார். டவுட்டே இல்லை, இது உன் வேலை தான். நாகராஜங்க. ஐயோ, நாகராஜ் தான் தலைமறைவாயிட்டாரா சார்? நியூஸ் பார்க்கலையா நீங்க? சாந்தமூர்த்தி உடம்புக்குள்ள இருந்த புல்லட் நாகராஜோட துப்பாக்கிக்குள்ள இருந்ததுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் பண்ணுதே சார். அப்படியா? நீயாவது புல்லட் இந்த துப்பாக்கியால நான் தான் சுட்டேன்னு நாகராஜோட டிரைவரே சரணடைஞ்சிருக்கான். ஏன்யா? குடும்பம்னு ஒண்ணு இருக்கு சார். நான் என்னப்பா பண்றது? குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. ஏன் ஏசி இப்ப எப்படியும் நாகராஜ் வெளியே வந்துதானே ஆகணும். வந்துதான் ஆகணும். விட்டாதானே சார்? என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. என்ன சிரிப்பு? அதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிறக்கும் போதே அந்த இடத்துல 3 ஸ்டாரோட பிறந்து வரணும் சார். இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா அப்பதான் என் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு. என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு? என்னையா ஏதோ சவுண்ட் விட்டீங்களே சார்? ஆமா, அந்த ரவுத்ர பையன்ல அவனை விட்டு பெரட் எடுத்து அனுப்பியிருக்கேன். இல்லையே சார், அவன் என்னமோ பிறக்கும் போது அங்க 3 ஸ்டாரோட பிறக்கணும்னு சொன்னானே சார். அவன் எப்பயா உன்கிட்ட வந்து சொன்ன? அதுவா சார், இப்படி அமுக்கி. அதுக்கெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிறக்கும் போதே அந்த இடத்துல 3 ஸ்டாரோட பிறந்து வரணும் சார். அவன் உலக மகா நொக்கல்காரங்க. லவுடா ஸ்பீக்கர்ல எங்க எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லிட்டானே சார். போயா போய் அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணு போ. எஸ் எஸ் சார்.
இம்மா பேஜாரா அந்த சாந்தமூர்த்தியால தான். இதை பாருப்பா, உன் துப்பாக்கியை கொடு, நான் அவனை என் கையால தான் சுடுவேன். கையாலேயே சொல்றதுக்கு நீ என்ன ரோபோவாடா? அப்புறம் எதுக்கு துப்பாக்கியை கேட்குற? சொரியறதுக்கா? முடியலப்பா, சிரிக்க கூட முடியல. பசிக்குதுப்பா, டயத்துக்கு சாப்பிடணும், சுகர் வேற இருக்குது. அந்த சுகரையே சாப்பிடலாமே. இது வேறையா? நாகராஜ் வாழ்க. எங்க வாழ்றது? இப்பவே நாகராஜுக்கு நாலா பக்கமும் பிகில் ஊதுது. ஆமா, என்னது இது? கரண்ட் கம்பியா? ஆமா, தொட்டா வெடிக்கும். வெடிக்குமா? புரியலையே. புரியும், உள்ள போ. ஏன்பா கொஞ்சம் குந்திக்கணும் போறேனப்பா, முடியும். உள்ள போய் குந்து போ. போங்க பிரதர். ஏன்பா என்ன சுட போறியா? அவசியமே இல்ல, கரெக்டா தான் உட்காந்துருக்க. அப்படின்னா ஒன்னும் இல்ல, நீ உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே இந்த ரூமுக்குள்ள இருக்கு. எழுந்திருச்சு வந்தீங்கன்னா செத்து போன கோழியை கவலாம். எழுந்திருச்சு வந்தீங்கன்னா வெளிநாட்டு விஷம் அருந்தலாம். எந்திரிச்சு வந்தீங்கன்னா 2G 3G 4G எதுல வேணாலும் சிக்கிக்கலாம். அவசரப்படாத. அதுக்கே ஷாக் கொடுக்குற? எந்திரிச்சீங்கன்னா நீ பீஸ் பீஸ் ஆயிடுவ. உன் பம்முக்கடியில பாம் இருக்கு. ஏற்கனவே அது வேறையா? கிழிஞ்சது போ. అదాగపట్టదు అక్కడ జూమ్ వేసి చూడు. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.